வீடு மிடில் கிளாஸ் மக்களோட கனவு. அந்த கனவை சிதைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உழைக்கிற வர்க்கம் நிச்சயம் இடிஞ்சு போயிடும். காசு பணம் இருக்கிறவங்க கம்பீரமா வீட்டை கட்டலாம், தப்பே இல்லை. ஆனா அந்த கட்டுமானம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா பிரச்சனை தான். வீடுகள்ல பாளமா விரிசல். சில வீடுகளோட மேற்கூரை அப்படியே சீட்டுக்கட்டு போல சரிஞ்சு விழுந்து முழுசா சிதிலமடைஞ்சிருக்கு. இது ஏதோ மலைப்பாங்கான இடத்துல நிலச்சரிவால ஏற்பட்ட பாதிப்பு இல்லை. சிங்கார சென்னையில இருக்கிற பெருங்குடியில மக்கள் குடியிருக்கிற வீடுகள் தான் இப்படி சேதமடைஞ்சிருக்கு. தலைநகர்ல வீடுகள் இப்படி சின்ன பின்னமா சேதமடைய என்ன காரணம்? மண் வளத்துல ஏதாவது பாதிப்பா? பெருங்குடியில இருக்கிற பர்மா காலனி திருவள்ளுவர் நகர் 10வது தெருவில் தனியார் நிறுவனம் ஒன்று அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கான பூர்வாங்க வேலைகளை தொடங்கி இருக்கு. அதுக்கான அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட 15 அடி ஆழம் வரைக்கும் பள்ளத்தை தோண்டியிருக்காங்க. ராட்சத இயந்திரங்களை கொண்டு நடந்த இந்த வேலையால அதிர்வுகள் ஏற்பட்டு பக்கத்துல இருந்த 4 வீடுகள் முழுசா இடிஞ்சு விழுந்திருக்கு. மேற்கொண்டு சில வீடுகள்ல பாளமா விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதனால அதிர்ச்சியும் ஆவேசமும் அடைஞ்ச வீட்டோட உரிமையாளர்கள் அந்த தனியார் கட்டுமான நிறுவனத்தோட பிரதிநிதியை சந்திச்சு முறையிட்டிருக்காங்க. சம்பவத்தை கேள்விப்பட்டதும் மாநகராட்சி அதிகாரிகளும் ஸ்பாட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணாங்க. அவங்க முன்னிலையில 2 தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. வீடு இடிஞ்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4 மாசத்துல புதுசா வீடு கட்டி தர்றதாவும், அது வரைக்கும் வாடகைக்கு வீடு பார்த்து அதுக்கான தொகையை தர்றதாவும் கட்டுமான நிறுவனம் வாக்குறுதி அளிச்சது. இதுக்கு இடிஞ்சு விழுந்த வீட்டோட உரிமையாளர்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு வீட்டில் 3 வீடு இருக்கு, ஒரு ஓனர் 2 டெனன்ட் இருக்கு. ஒரு வீட்டுக்கு 40,000 3 வீட்டுக்கு சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றாங்க. அது ஓனர் வீட்டில் கொடுத்துறாரு, அது ரெண்ட் அவங்க பார்த்துக்காங்க சொல்றாரு. அப்படிதானே சார்? இது என்ன சொல்றீங்க? வீடு அது தனியாக கட்டி கொடுத்துறாரு. வீடு வந்து வீடு வந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். அது கொண்டு வந்தால் தான் அந்த வீடு கட்ட முடியும். ஆமாம், அது கொண்டு. ஆனா முழுசா இடிஞ்சிடாம விரிசல் விட்ட வீடுகளோட உரிமையாளர்கள் ஆபத்தான நிலையில இருக்கிற வீட்டுல மேற்கொண்டு வசிக்க பயமா இருக்கிறதாவும், தங்களுக்கு என்ன தீர்வுன்னு கேள்வி கேட்டு கட்டுமான நிறுவனத்தை முற்றுகையிட்டாங்க. விரிசல் விழுந்த வீடுகளோட உரிமையாளர்கள் தங்களுக்கான தீர்வு கிடைக்கலன்னா தனியார் நிறுவனம் மேல ப்ராப்பரா புகார் தர போறதா சொல்லியிருக்காங்க.